குருவருளாலும் திருவருளாலும் கூட்டி வைக்கப்பட்டு இன்று திருவாசகத்துக்கு எளிமையா வாசிப்பது எப்படி என்பது அடியனுடைய சிறிய முயற்சி. ஒரு பிள்ளைங்க ஸ்டூடெண்ட் கத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு திருவாசகத்துக்கு எளிமையா எப்படி வாசிக்க முடியும்? நம்ம திருக்கழுக்குன்ற சிவதாமோதரன் ஐயா அவர்களின் பாடல்களுக்கு மிக எளிமையாக எல்லாராலையும் வாசிக்க முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். யாரெல்லாம் எங்கெங்க இருக்கிறீங்களோ அவங்கவுங்க இந்த வீடியோவை உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்லி நான் விண்ணப்பிக்கிறேன். திருவாசகம் பட்டி தொட்டியெல்லாம் நம்ம திருக்கழுக்குன்ற சிவதாமோதரன் ஐயா கொண்டு போனார். அடியனுடைய சிறிய விண்ணப்பம் என்னன்னா, பட்டி தொட்டியெல்லாம் இந்த மிருதம் எல்லாருமே வாசிக்கணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். அதனால இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லாம் குருநாதர சிவதாமோதருடைய திருவடிகளை தொட்டு வணங்கிட்டு இதை நீங்கள் அவரே பாடுற மாதிரி முயற்சி பண்ணி கொண்டு வரணும். இதில் என்னன்னா, இந்த மிருதங்கம் இன்னும் பெருசாலாம் பயப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய கிளாஸ் எடுத்து எல்லாரையும் காலி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பப்பட்டவங்க கேட்டுக்கலாம். இப்போதைக்கு வெறும் இந்த பஜன் ஸ்டைலில் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல போனால், தத்துன்னா ஒரு தாவும் ஒரு நம்மும், தின்னுங்கிறது வெறும் தொம்மு மட்டும். ஒரு தான் நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்றது நம்ம, காங்கிறது ஒரு தா, இக்குங்கிறது இன்னொரு தா, ரெண்டு தா போட்டா இக்காயிடும். அப்ப நான் அவ்வளவுதாங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிளா அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. அப்போ இப்படி வந்துடும். அடுத்து இதோட கூட கொஞ்சம் லேசா எக்ஸ்ட்ரா வச்சுன்னா, தித்து அப்ப ஒரு தொம்மோ ஒரு தித்து சேர்த்தா தித்து, தித்து ஒரு தொம்மோ ஒரு தித்து சேர்த்தா தித்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு தின்னு சொல்றீங்களா, ஒரு தித்து தொம்மை சேர்த்தா தித்து. மறுபடியும் தின்னுனா ஒரு டைம் தொம்மை, தொம். ஒரு தா, ஒரு தா. அதாவது மிருதங்க பாடத்தை முதல்ல கத்துக்கங்க. முதல்ல மிருதங்க பாடத்துல சொல்லி கொடுத்தா வாசிக்க கூடாது. அதாவது தா தி தோம், தா தி தோம், தா தி தோம். நாலு லெட்டர் மைண்ட்ல இருக்கு. இப்போதைக்கு தான்னா 4 விரல், தா தீனா 3 விரல், தூம்னா மேல 2 விரல், நம்மன்னா 1 விரல். தா தி தோம் இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன சொல்றேன், லெசனுக்கு வருவோம். செகண்ட் லெசன். இப்போ 2 லெசன் சேர்த்து வாசிக்க பாருங்க. அது உங்களுடைய, அதாவது பாடவாருடைய அந்த குரல்ல அமைச்சு நீங்க அமைச்சுக்கலாம். அப்போ எளிமையா கூட இந்த தக்கா கேட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னொரு தின்னு கூட சேர்த்துக்கலாம். கூட ஃப்ளோயிங்ல போகுது, அப்படி ஃப்ளோயிங்ல போகும்போது வச்சுக்கலாம். அப்போ அவ்வளவுதாங்க.
இது வந்து நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணால் ஒரு 1000 முறை 2000 முறை 1 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டினியூவாக இதை வாசிங்கன்னா ஒரு எளிமையான வட்டி தொட்டியெல்லாம் பாடிட்டு இருக்காங்க மிருதங்க இல்லாமல். அங்கே நீங்கள் ஒரு சின்ன மிருதம் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாமாவளி வரும். இந்த பேர் நாமாவளின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. ஸ்பீட் அப்படின்னா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படி பாருங்க. அப்ப நான் ஒரு தூம ஒரு தில் ரெண்டு தான் போட்டா காக்காயிடும். அப்போ ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். எப்படி சார் வரும்? இந்த தின்னுங்கிறது இந்த விரலை தொட்டுட்டு இதை அழுத்திட்டு இந்த ரெப்பைக்கும் இந்த கரணைக்கும் இடப்பட்ட இடத்துல ஒரு சின்ன லேயர் மாதிரி வரும். அந்த லேயர் பக்கத்தில் வச்சிங்கன்னா ஒரு தின் வரும். அது என்ன பண்ணோம்னா இல்லைன்னா தின் தின் தக்கா வரலன்னா தக்காக்கு 2 லெசன்ஸாக வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்த உடனே வருமான உடனே வராது. ஃபர்ஸ்ட் தின் க க தின் க க இருக்கு சேர்த்து வாசிக்கும் போது வரும். ரெண்டு தின்னு கொடுக்கலாம், 2 நந்து கொடுக்கலாம், 2 காப்பு கொடுக்கலாம். இதெல்லாம் நாளடைவில் மாறிடும். இப்போ நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் 3 நிமிஷம் ஃபுல்லு தெரிந்தால் தான் அது பெட்டராக இருக்கும். எவ்வளோ நிமிஷம் ஆச்சு?